அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸு டெஸ்ட்டு 12க்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்டு ஆல்ரெடி டெஸ்ட்டு 1லேருந்து 11 வரைக்கான ஆன்சர்ஸ் கீ இது எல்லாமே பார்த்தாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஜேஇ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டு நீட் அண்டு ஜேஇ, நீட்டுக்கும் ஜேஇக்கும் ஒரே மாதிரியான கொஷின்ஸ் தான் ஃபிசிக்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதனால் டெஸ்ட்டு 12 ஃபிசிக்ஸுக்கான ஆன்சர்ஸ் கீ வந்து பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து பாட்னி, அதுக்கடுத்து மேக்ஸ் இதற்கான ஆன்சர்ஸ் கீ அப்லோட் பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து கெமிஸ்ட்ரி. அந்த வீடியோஸை பார்க்கலனாலும் பிளேலிஸ்ட்டில் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நீட் பயாலஜின்னு செக் பண்ணி பாருங்கள். அதே ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஜேஇ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு கொஷின் பேப்பர் ப்ளஸ் வந்து ஆன்சர்ஸ் கீ இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் வந்து எல்லா லெசன்லையும் பயாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 24 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் டெஸ்ட்டு 12 11க்கான ஆன்சர்ஸ் கீ பார்ப்போம். அடுத்த வீடியோவில் 12க்கான ஆன்சர்ஸ் கீ வந்து சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பி. இங்கே வந்து ஆப்ஷன் வந்து 1.13 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆனால் இங்கே 1.14 இருக்குது. இது வந்து ஃபைனல் ஆன்சர்ஸ் கீ வரும்போது என்ன ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோம். அதுக்கடுத்து ரெண்டாவது கொஷின்ஸ்க்கு வந்து சி ஆப்ஷனை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. 2க்கு வந்து சி. அதுக்கடுத்து மூணாவது கொஷின், இதற்கு வந்து ஏ ஆப்ஷன் 1200 கே, அது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து நாலாவது கொஷனுக்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பி 2/1, அது வந்து பி ஆப்ஷன் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து அஞ்சாவது கொஷனுக்கு வந்து பி ஆப்ஷன் 7.5 kg, அது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. பி ஆப்ஷன் 7.5 kg. அதுக்கடுத்து ஆறாவது கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பி ஆப்ஷன் 2p அப்படிங்கிறது அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. பி ஆப்ஷன் 2p. அதுக்கடுத்து ஏழாவது கொஷனுக்கு வந்து ஏ ஆப்ஷன் 7/5, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து எட்டாவது கொஷனுக்கு வந்து சி ஆப்ஷன் 1.5, அதை வந்து மார்க் பண்ணிங்க. சி ஆப்ஷன் வந்து 1.5. அதுக்கடுத்து 9வது கொஷனுக்கு வந்து டி ஆப்ஷன் 3.0 அட்மாஸ்பியர், அது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே ஃபைனல் ஆன்சர்ஸ் கீ கிடையாது, டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ தான். ஃபைனல் ஆன்சர்ஸ் கீ வந்து எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு அப்லோட் பண்ணோம். அது ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. மோஸ்ட்லி சேஞ்சஸ் வராது. இருந்தாலும் நீங்கள் ஃபைனல் ஆன்சர்ஸ் கீயும் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. 10வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன், அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. 3 × 10⁻6 n/m², பி ஆப்ஷன். அதுக்கடுத்து 11க்கு ஏ ஆப்ஷன் 8.48 × 10⁻4, ஏ ஆப்ஷன் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 12க்கு ஏ ஆப்ஷன் 253k, அது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 13க்கும் ஏ ஆப்ஷன் ஏ அப்சல்யூட் 0 டிகிரி டெம்பரேச்சர் இஸ் நாட் 0 எனர்ஜி டெம்பரேச்சர், அதாவது சரியான கூற்று எது அப்படின்னா இது, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 14க்கு பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் √8:√7, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக 15க்கு பி ஆப்ஷன் b/2, சரிங்களா. இது எல்லாமே டென்டேட்டிவ் கீ ஆன்சர்ஸ் தான். மோஸ்ட்லி சேஞ்சஸ் வராது. அப்படி சேஞ்சஸ் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எந்த ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஆன்சர்ஸ் கீழே சொல்லிவிடுவோம். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து கீ ஆன்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.